அதுக்கு ஒற்றுமையா 2 பேரும் பாடுபடுவோம். ஊதாரி பிள்ளைங்களை பெக்க மாட்டோம், அது ஊரு வம்பு வாங்கும்படி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடிதானுங்க. நமக்கடி பாண்டியாலோ நமக்கடி பாயாலோ, நமக்கடி பாண்டியாலோ நமக்கடி பாயாலோ. ஏ சிங்கா ஏ சிங்கி ஏ சிங்கா ஏ சிங்கி. இப்படி ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் நடுவர் அவர்களே போய்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் ஆகலன்னு சாமிய கும்பிடுன்னு சொன்னாங்கனே, சரின்ட்டு சனி பகவானுக்கு போய் விளக்கு போடுனாங்க. அந்த சனீஸ்வரனே புருஷனா வந்திருக்காரு. பிள்ளை இல்லன்னா ஆஞ்சநேயரை போய் கும்பிடுனாங்கக்கா. ஆஞ்சநேயரே பிள்ளையா வந்திருக்கு. வாழு ஒண்ணுதாக்கா இல்ல. இப்படி இருந்தா எப்படி பூந்தோட்டமா இருக்கும் நடுவர் அவர்களே? ஆரம்பத்துல எல்லாம் சேலை எடுக்கணும்னு கேட்டா 10 சேலை கல்யாணம் புதுசுல எடுத்து கொடுப்பார் நடுவர். சேலை மேல சேலை வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு ஊரு மெச்ச கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேர போல பேரெடுத்த சிங்கந்தான். ராமன் என்ன தர்மன் என்ன மாமன் மனசு தங்கந்தான். மாமாவே நீ வேணும் ஏழு ஜென்மந்தா. அடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சேன் மன்னவருதான், அழகு மன்னவருதான். அப்படியே ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் போச்சு, நல்லாதான் நடுவர் அவர்களே போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவரோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு நடுவர் அவர்களே. இந்த அத்தான் ஏன் கூப்பிடுறோம்னு தெரியுமாங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே காதுல உள்ள கம்மல அத்தான், கழுத்துல உள்ள செயின அத்தான், கால்ல உள்ள கொலுச அத்து புட்டாங்க. அதனாலதான் அத்தான் 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 சொல்றோம் நடுவர் அவர்களே. காதுல கிடக்காத அத்தைனால அத்தான், ஆமா, கழுத்துல கிடக்காத அத்தைனால அத்தான், அத்து புட்டாங்க, கையில கிடக்காத அத்தைனால அத்தான், அத்தான் எல்லாத்தையும் அத்துட்டு போறதுனாலதான் அத்தான். ஆமா நடுவர் அவர்களே. ராஜபாளையத்துக்கு அனுப்புறதுக்காக திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போயிருவோம். நீங்க பஸ்ஸுக்காக நிக்க ஒரு கள்ளப்பை வந்து உங்க கழுத்துல கிடக்கத அத்திரி போயிட்டா உங்களுக்கு அத்தானா? அவன் அறுத்தான் நடுவர் அவர்களே, அவன் அறுத்தான், அவன் அத்தான் கிடையாது. இப்படித்தாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா போய்கிட்டு இருந்தப்பயே திடீர்னு இவருக்கு ஏதாவது ஒண்ணு முளைச்சிருங்க. அன்னைக்கு போன்ல சார்ஜ் இல்லன்னு சொல்லி சார்ஜ் போட்டிருந்தேன் நடுவர் அவர்களே. கரெக்டா 1 மணிக்கு வந்து எழுப்புலாரு. ஏடி உன் செல்லுக்கு எவனோ பியூட்டிஃபுல்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படி. நான் நினைச்சேன் எந்த பாவி பையன் நேரம் 1 மணிக்கு பியூட்டிஃபுல்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு போய் பார்த்தேன் நடுவர் அவர்களே. ஏக்கா சார்ஜ் ஃபுல்லாகி பேட்டரி ஃபுல்லுன்னு வந்திருக்குக்கா. இது கூட படிக்க தெரியாது இந்த மனுஷன் பியூட்டிஃபுல்னு நினைச்சு நைட்ல எந்திரிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. இது வாழ்க்கைக்கு பூந்தோட்டமா போராட்டமா நடுவர் அவர்களே? இது கூட பரவாயில்லைங்க, இது கூட பரவாயில்லை. எங்க வீட்டை விட்டு வெளியே போறேன், ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன் நடுவர் அவர்களே. நீ போறதை விட எனக்கு வேற என்னடி வேணுங்கிறாரு இந்த மனுஷன். அன்னைக்கு அப்படி ஒரு சண்டைங்க, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை. என் பிள்ளை கேக்குது பேய் முண்டம் தண்டன்னு திட்டிக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளை கேக்குது அப்பா பேயினா என்னப்பா, பிசாசுனா என்னப்பா, தண்டனா என்னப்பா, முண்டோனா என்னப்பான்னு கேட்டுச்சு. பேயினா நானுமா, பிசாசுனா அந்த இருக்கல்ல உங்க அம்மா, தண்டோனா நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா சொந்தக்காரங்க எல்லாரும் தண்டம், இந்த சேரு இது ஃபுல்லா முண்டோன்னு சொல்லிவிட்டாரு. இதே மாதிரி சொந்தக்காரங்க வராங்கக்கா. என் பிள்ளை சொல்லுது நடுவர் அவர்களே, தண்டங்களா வாங்க, இந்த முண்டமெல்லாம் கிடக்கு வந்து உட்காருங்க. உங்க அம்மா அப்பா எங்க அம்மா இந்த பேய் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, பிசாசு பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தா பூந்தோட்டமா இருக்குமா நடுவர் அவர்களே? காதலாவது ஒழுங்கா பண்றாங்களான்னு பாருங்க நடுவர் அவர்களே. தம்பி நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்களப்பா, சைட் அடிக்க வைக்கிறதும் பெண்கள் தான், சரக்கடிக்க வைக்கிறதும் பெண்கள் தான், ஆட வைக்கிறதும் பெண்கள் தான், போடா டேன்னு வீட்டு விட்டு ஓட வைக்கிறதும் பெண்கள் தான் நடுவர் அவர்களே. வாட்ஸ்அப்ல வான்னு சொல்ற ஆம்பளை பிள்ளைய கூட நம்பிரலாம்க்கா, ஆனா வாழ்க்கையே நீதான்னு சொல்ற பொம்பளை பிள்ளைய நம்பவே முடியாது நடுவர் அவர்களே. பாத்துக்கோங்க நடுவர். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு,
முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. ஏ உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போது எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. ஓ ஓட கரை ஓரம் ஒரு ஓணாம் பிடிப்போமா, காக்கா கடி கடிச்சு சிறு மாங்கா திம்போமா. கோலா 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 கோலாக்கு கோலாக்கு கோலா 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 கோலா. என் வீட்டுக்காரர் சொல்றாருன்னு கோவில் இல்லாத கூட ஊர்ல கூட குடி இருந்துருவேமா, ஆனா இந்த கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறாரு பாருங்க. அன்னைக்கு இப்படிதான்க்கா எங்க அம்மா அவ்வளவு புகழ்ந்து பேசினாங்க அவரை. உன் வீட்டுக்காரு நல்லவருமா, வல்லவருமா, பண்பாடு தெரிஞ்சவருமா, அன்பானவருமா அப்படின்னு பேசினாங்கன்னே. நானும் வீட்டுல போய் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், மாமா எங்க அம்மா உங்களை எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா, நீங்க நல்லவரா வல்லவரா பண்பாடு தெரிஞ்சவரா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பாக்குறீங்கன்னு கேக்குறாருனே. பாத்துக்கோங்க எப்படினே இவரு வாழ்க்கை போராட்டம் இல்லாம பூந்தோட்டமா எப்படி இருக்குன்னு பாருங்க நடுவர் அவர்களே. மூத்த மாப்பிள்ள நல்லவர்னா ரெண்டாவது பிள்ளையும் அவருக்கேவா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியும். நாங்களும் அஜித் மாதிரி வரணும், கமல் மாதிரி வரணும்னு கனவு கண்டுட்டு தானே வரோம் நடுவர் அவர்களே. அட்லீஸ்ட் உங்களை மாதிரியாவது இருக்க வேண்டாமா? குமரி முத்து மாதிரி வந்து வாக்கிது இல்ல, அதையும் வச்சு நாங்க குடும்பம் நடத்துறோமா இல்லையா? இது போராட்டமா பூந்தோட்டமா நடுவர் அவர்களே? அதேமா சும்மா இருக்க என்னைய போய் அட்லீஸ்ட் உங்களை மாதிரியாவது அப்படிங்கல, அது என்ன நான் கேட்டேன் இப்போ. இப்படிதாங்க நடுவர் அவர்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன்க்கா. ஒரு பையன் டெய்லி டியூஷனுக்கு வரான், ஒரு பிள்ளைய பார்த்து பாடுனா, வருவியா வரமாட்டியா வரலன்னா உன் பேச்சுக்கா. நான் கூட டியூஷனுக்கு தான் வருவியா வரமாட்டியான்னு கேக்குறான் போல அப்படின்ட்டு நானும் சரின்னு முத நாள் சும்மா இருந்தேன்க்கா. மறுநாளும் இவன் அதே மாதிரி வந்தான்பா, தருவியா தரமாட்டியா தரலன்னா உன் பேச்சுக்கா. மேக்ஸ் புக்க தான் தருவியோ தரமாட்டியோன்னு கேக்குறான் போல அப்படின்ட்டு நானும் நினைச்சுக்கிட்டேங்க. இதே மாதிரி மூணாவது நாளும் வந்தாங்க. என்ன சொன்னா தெரியுமாங்க, பம்பரந்தான் விட போறேன் ஓ பாவாட நாடாவ தருவியா. 10 ரூபாய்க்கு பயமுள்ள பம்பரம் வாங்குதே, 1 ரூபாய்க்கு அதுக்கு நாடா வாங்கி அவனுக்கு விட தெரியாதான் நடுவர் அவர்களே? அதே அவன் இந்த பாவாடை நாடா நல்லா சுத்துமுங்க, அதான் சுத்துமோ. என் வீட்டுக்காரர் இப்படிதாங்க கேக்குறேன், பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல், கல்லாட்டம் இருக்கேனே நேக்கென்ன குறைச்சல். பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல், கல்லாட்டம் இருக்கேனே நேக்கென்ன குறைச்சல். மூக்கு இருக்கு மொழி இருக்கு அழகில்லையோ நேக்கு, வசியம் பண்ணட்டுமா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா ஏ வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா. இப்படி நல்லா தானே நடுவர் அவர்களை நாங்க சமாளிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். வீட்டுல இருக்கிறாருக்காங்க. ஹலோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானும் சரி சின்ன பிள்ளை விவரம் தெரியாம ஏதோ சொல்லுதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தா ஒரேடியா ரீல் 16mm வசமா ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். என்னைக்காவது கெட்ட புருஷனை வாங்கலான்னு மரியாதையோட என்னை கேட்டிருக்காங்க. ஏன் குடும்பம்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தாவும் இருக்கத்தான் செய்யும். எங்களை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வாழ்க்கையில போராட்டத்தை பூந்தோட்டமா அட்ஜஸ்ட் பண்றியாக்கா? வீட்டுல அந்த பிள்ளை வீட்டுக்கு ராஜபாளையத்துக்கு பட்டிமன்றம் போயிருக்கும்போது போனோம். சரி, அங்க பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஆளு. நான் இவ தான் பாத்திரம் தேய்க்க போல இருக்கும். எப்பல சுபா எப்பல சுபாட தோல்ல போய் கைய வைக்க மாப்பிள்ளைக்கு நைட்டிய போட்டு பாத்திரத்தை கழுவ போட்டிருக்காள. எந்த மாதிரி வாழ்க்கை நடத்துற அப்புறம் அந்த வாழ்க்கை போராட்டமா தானே இருக்கும். அது எப்படி பூந்தோட்டமா இருக்கும்? அப்படி இல்ல, அண்ணி அரப்பே கை வலிக்குது மாமா, ஒரு கை பிடிக்கணும் அண்ணி அரைக்கணும் மாமா, அம்மி இழுத்தரைக்கிற போது கை பழுத்து இருக்குது பாரு, நீ அழுத்தமான ஆளு கொஞ்சம் சேர்த்தரைக்கணும் பாயா. அது வாழ்க்கை ஜாலியா இருக்கும். குடும்பம் அப்படிதான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியும். அப்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கோம். நீங்க என்ன அட்ஜஸ்ட் பண்றியா? இவன் மாப்பா அழகா இருப்பாரு, கமலஹாசன் மாதிரி இருப்பாருப்பா. என் தம்பி தான், ஆனா வழுக்க சொட்ட ஆக்கி விட்டால. ஏன் தெரியுமா? கோபம் வர நேரம்ல 2 முடியா பிடிங்கி எடுத்துக்கிட்டால. அதுதான் 35 வயசுல எல்லா ஆம்பளைக்கும் வழுக்க. ஏன் இந்த மாதிரி போராட்டமான வாழ்க்கையில இருக்க பொம்பளை கிட்ட மாத்திக்கிட்டு புடிய புறா பறி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா வழுக்க தலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் போரு. எங்க அக்கா இப்படிதாங்க போன வாரம் ஆலங்குளத்துல ஒரு பட்டிமன்றம். இந்த வழுக்க
தலையை பற்றி எப்பவுமே வருத்தப்படாதீங்க. ஏமா உண்மையிலே ஒரு ஆம்பளைக்கு வழுக்க தலை அப்படின்னா மாசம் 300 ரூபா 400 ரூபா மிச்சம். ஏன்னா எண்ணெய் வேண்டாம், சீப்பு வேண்டாம், முடி வெட்ட வேண்டாம், ஷாம்பு வேண்டாம், எதுவும் கிடையாது. அதுபோக மழை பெஞ்சு தலை நனைஞ்சாலும் ஜலதோஷம் பிடிக்காது. அப்படி தெறிக்க விடலாமா அப்படின்னு அப்படி தண்ணி விழுந்த உடனே பட்டு தெரிச்சு ஓடுமா. இப்படித்தானே போன வாரம் ஆலங்குளத்துல ஒரு பட்டிமன்றம், அக்கா அனல் பறக்க இப்படித்தானே குதிச்சு 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 பேசிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பட்டார்னு கப்புடு தீ பிடிச்சிருச்சு. நாங்க எல்லாரும் சும்மா தான் இருந்தோம். அக்காவும் சும்மா உட்கார்ந்து இருக்கலாம்ல, வேமா வீட்டுக்குள்ள திட்டு திட்டு திட்டுன்னு ஓடிச்சுங்க. ஓடி உள்ள இருக்கிற ஒரு 4 பேரை வெளியே கூட்டிட்டு வந்து விட்டுச்சு. நானும் சரி நம்ம பூதத்தான் சாருக்கு போட்ட மாதிரி மாலை சால்லாம் போட்டு அப்படியே கௌரவமா கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்க ஒரு போலீஸ்கார அக்காவை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போனாரு. நான் என்ன சார் அக்காவை பிடிச்சு இழுத்துட்டு போறீங்களா? அக்கா உள்ள போய் 4 பேரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. ஏன் சார் எங்க அக்காவை பெருமைப்படுத்தாம இப்படி இழுத்துட்டு வரீங்களேன்னு கேக்குறேன். அதுக்கு அந்த போலீஸ்கார் சொல்றாரு, உள்ள காப்பாத்தி போன அந்த தீயணைப்பு வீரர்களை 4 பேரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு நடுவர் அவர்களே. இது காப்பாத்த போனவங்களையே காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த லட்சணத்துல வந்து இந்த குதி குதிக்குது பாத்துக்கோங்க நடுவர் அவர்களே. ஆகவே ஒரு ரெண்டு இது பேசிக்கிறேன். வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை ஆனா அத்தனை போடி ஏடி காஃபி கொண்டு வாடி, ஏடி டிஃபன் கொண்டு வாடி, ஏடி வேமா பிரியாணி கொண்டு வாடி அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு நாளைக்கு நாங்க டேய் போய் காபி கொண்டாடா, டேய் டிஃபன் ரெடி ஆயிருச்சாடா, வேமா 2 இட்லி எடுத்து வைடா, டேய் வேமா வெண்பொங்கல் ரெடி பண்ணி வைடான்னு சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கண்ணே. இந்த பொம்பளைங்க எவ்வளவு போராட்டமா இருக்கு தெரியுமாங்க. இதத்தான் ஒரு புதுக்கவிஞன் அழகா சொல்லுமா, நாளும் கிழமையும் நலிந்தவருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை என்பதே பெண்களுக்கு இல்லை அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த பெண்களுக்கு வீட்டுல ஃப்ரீடம் இல்லைங்க. அன்னைக்கு கூட காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் வேலைதான். ஒத்துக்கிறீங்களக்கா? இந்த வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா நடுவர் அவர்களே. ஒரே ஒரு இது நிறைவா சொல்லி முடிக்கிறேன். கண்ணதாசன் பெண்களை பத்தி இதுதான் அழகா சொல்லுவாரு. காயங்களை காவியமாக்கினாள் பெண், பாடங்களை பாடலாக்கினாள் பெண், வசவுகளில் வாழ்ந்து காட்டினாள் பெண், ஏமாற்றங்களை ஏணியாக்கினாள் பெண், மலை போன்ற சோதனைகளை மாலையாக்கினாள் பெண், அதனால் தன் வாழ்வை சோலையாக்கினாள் பெண் அப்படின்னு. அதனால் திருமண வாழ்க்கை போராட்டமே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுபாஷினி அவங்களை அறிமுகம் செய்து வைத்ததுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம திருமண வாழ்க்கை போராட்டமேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நிறைவு பேச்சாளர் நாஞ்சில் நாட்டிலிருந்து ஒரு கூவத் துடிக்கின்ற குயில் குஞ்சு, தாவத் துடிக்கின்ற தளிர் மான்குட்டி, அருமையான நம்முடைய மோனிஷா அவர்கள் இப்போது திருமண வாழ்க்கை என்பது பூந்தோட்டமே என்று நிறைவு பேச்சாளராக செவிதல் பிரித்து சிறுநார்க்கா செய்து கண்ணங்குளே சிரித்து கனிவான வார்த்தைகளை பேசுவதற்காக இப்போது மோனிஷா வருகிறார். வாங்க. பக்தருக்கு முக்தி விளக்கு, சமயபுரத்து சக்தி விளக்கு, கற்பூர ஜோதி விளக்கு, கருமாரி சங்கு விளக்கு, பாளையத்து தாய் துணை கலங்கரை ஒளி விளக்கு, ஆலயம்மா எல்லையம்மா நம்பிக்கை மன விளக்கு, மாட விளக்கு, கூட விளக்கு, மதுர விளக்கு, பாவ விளக்கு, மின்னல் விளக்கு, வெள்ளி விளக்கு, மின்மினிக்குள் உள்ள விளக்கு, அத்தனை தீபங்களும் அம்மா நீயே, பாளையத்தம்மா நீ பாச விளக்கு, உன் பார்வையிலே தெரியுதடி கோடி விளக்கு. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி எதிரிலே அமர்ந்திருந்தாலும் எங்களுடைய இதயத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான பட்டிமன்ற ரசிக பெருமக்களை வணங்கி கைதட்ட மாட்டீங்களா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பிள்ளை இவ்வளவு அழகா பேசுத, நல்லா பாடுத, இதுக்கு வெறும் கைதட்டு மட்டும்தான் கொடுக்கணுமா? ஒரு தங்க தட்டோ, வெள்ளி தட்டோ, ஒரு எவர் சில்வர் தட்டோ, ஒரு அலுமினிய தட்டோ கொடுக்கணும்னு எதிர்பார்க்காங்க. வேற ஒண்ணு. அவன் பாடி பாடி பாடியா கிடக்கும் பாத்தீங்களாக்கா? எப்ப பார்த்தாலும் பாருங்க, எங்க அண்ணன் அவ்வளவு பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. 2 பேருமே கல்யாணம் முடிஞ்சவங்க. என்ன எங்களுக்கு தான் பிள்ளைங்களை வளர்க்க தெரியல, எங்களுக்கு தான் சமைக்க தெரியல, மாமனார பார்க்க தெரியல, மாமியார பார்க்க தெரியல, மாமியார பாத்ரூம்ல வலிக்க எண்ணெய் கீழே ஊத்தி வச்சு வழுக்க வச்சு நாங்க கொல்லுறோம், புருஷனை வயிற்றுல கத்தி எடுத்து குத்துறோம், குத்து வழக்கு எடுத்து குத்துறோம், விஷத்தை கொடுக்குறோம், தூக்க மாத்திரையை கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம்ல. அப்புறம் எதுக்கு ஒரு 16 வயசு ஆனதும் இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஒரு கருன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தாலும் பின்னாடி குறுகுறுன்னு பார்த்துட்டு கிருகிருன்னு அந்த பிள்ளைங்க முன்னாடி போவான். எதுக்கு போறீங்க? பேசாம குத்தாலத்துல போய் கழுத்து தலையில ஒரு மொட்டையும் கழுத்துல ருத்ராஜ கொட்டையும் கட்டிக்கிட்டு இழுத்துல காவி வேட்டையும் கட்டிக்கிட்டு குத்தாலத்துல போய் குத்த வச்சுட்டு இருக்க வேண்டியதானே. கொஞ்சம் போல கூட பிரியாணி கொடுத்தானே 2 குழந்தைய கொண்டுட்டாளையா. வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? அதான்
உங்களுக்கு வாழ தெரியாது, வாழ தெரியல. கொஞ்சோண்டு பிரியாணிக்காக இப்படி பண்ணலாமா? அது அதுல பாதி இது மாதிரி செல்வகுமார் அண்ணனால வந்த வரிகள் தான். ஆம்பளை இந்த மாதிரி ஆண்களால வரக்கூடியது. நல்லா இருக்க பொம்பளை பிள்ளைகளும் இருக்க விடுகானுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, தறிகட்டு நெறிகட்டு தெரியுமா? அன்னைக்கு இன்னைக்கு வரும்போது எங்க நாகர்கோவில்ல இருந்து இன்னைக்கு இந்த ஊருக்கு வரணும், பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். என் முன்னாடி ஒரு பையன் நிக்கிறான், லோ இப்படி ஒரு ஃபேண்ட போட்டிருக்கேன், உள்ள போட்டிருக்கேன் பட்டா பெட்டி ட்ரவுசரோட பட்டி எல்லாம் தெரியுதுக்கா. இந்த கன்றாவி அவுந்து விழுந்துருமோ, அதை வேற நான் பாத்துருவேனோ பயந்துருவேனோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. பாத்துட்டு தானே வந்து சொல்றீங்க, அப்புறம் என்ன பாத்துருவேனோன்னா என்ன அர்த்தம்? அவுந்து உழல்ல, அவுந்து உழல்ல, அது அவுந்து விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. நான் வேற சின்ன பிள்ளையா இருக்கிறேன்னா, ஆமா பார்த்து பயந்துருவேனோ பயமா இருந்துச்சு. ஏக்கா ஹேர் ஸ்டைல்னு ஒண்ணு வச்சிருக்காங்கக்கா. இந்த பக்கம் 4 பைபாஸ் ரோடு போகுது, இந்த பக்கம் 4 பைபாஸ் ரோடு போகுது, பின்னாடி ஒரு வால் இருக்கு, முன்னாடி 2 கை இருக்கு, எட்டி பாக்குறேன் தலையில ஒரு ஓனா உட்கார்ந்து இருக்கு. அந்த பைபாஸ் ரோடு பஸ்ல ஏறி இருந்தா கூட நான் சீக்கிரமா வந்திருக்கலாமே. எப்படி இருக்காங்க இன்னைக்கெல்லாம்? அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பசங்களுக்கு எல்லாம் காதல் நல்லா இருக்கா? காதல் ஒழுங்கா காதலிக்கிறாங்களா? ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா 9 பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கான். கன்னி பொண்ணு கண்டவுடன் காதலிச்சு அவளை கையை விட்டு 9 மேல் ஆசை வச்சு, கன்னி பொண்ணு கண்டவுடன் காதலிச்சு அவளை கையை விட்டு 9 மேல் ஆசை வச்சு, பண்டாக மாறுகிற மனமுள்ள ஆண்கள் எல்லாம் கொண்டாட்டம் போடுவதை பார்த்ததில்லையா? பெண்கள் திண்டாடும் கதைகள் இங்கு கேட்டதில்லையா? மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா 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 சிட்டு போல பெண் இருந்தால் வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? தாலி கட்டு முன்னே கை மேல படலாமா? மாமா 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 ஏமா ஏமா ஏமா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருப்பான். அம்மா சொல்லுவாங்க, டே வெளிய பையன் விளையாட போயிட்டான்னா அம்மா கூப்பிடுவாங்க, டே வாடா ஒரு வாய் வந்து சாப்பிட்டுட்டு போடானா இவன் கேட்கவே மாட்டான். அம்மா போன் பண்ணா போது போனை எடுத்துட்டு சொல்லுவான், என்ன எதுக்கு கூப்பிட்ட, வருவோம்ல திம்பம்ல தெரியும்ல அப்படின்னு தெரிப்பான். ஆனா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க, பையன் உள்ள வீட்டை விட்டு வெளியவே போகாது. அம்மா சொல்லுவாங்க, டே ஆம்பளை பையம்னா 4 இடத்துக்கு போயிட்டு வாடான்னு சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டான். என்னம்மா இருக்கு வெளியே, எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வெளியே போகணும்னு கேக்குறான்னா, அந்த திருமண வாழ்க்கை இவனுக்கு பூந்தோட்டமா தானே இருக்கு. நடுவரில் எங்க பெண்கள் யாருக்காவது பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குதாக்கா? மனசுக்கு நினைச்ச மாதிரி புருஷன் யாருக்காவது அமையறாங்களா? அமையவே மாட்டாங்க. ஆனாலும் பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலனாலும் கிடைச்ச வாழ்க்கைய பிடிச்ச வாழ்க்கையா மாத்திக்கிட்டு குடும்பத்தை சந்தோஷமா நாங்க கொண்டு போயிருவாங்க. ஆனா ஆண்களை பாருங்கக்கா, எப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைச்சாலும் இவனுக்கு திருப்தியே இருக்காது. இப்போ ஒரு பையன் ஒரு ஒல்லியான ஒரு பொண்ணு என்ன மாதிரி நினைச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒல்லியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ரோட்ல கூட்டிட்டு போகும்போது எய்தாப்புல குண்டா ஒரு பொம்பளை பிள்ளை வரும்க்கா. அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே மனசுக்குள்ள ஏங்குவான், எப்படி இருக்கா பாருடா கும்முன்னு குஷ்பு மாதிரி இருக்காளே, நமக்கு ஒண்ணு வந்து வாட்ச் இருக்கு, ஒல்லி குச்சி ஓம குச்சி சோள காட்டு பொம்மைக்கு சேலை கட்டின மாதிரின்னு நினைப்பான். அதே பையன் குண்டா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி ரோட்ல கூட்டிட்டு போகும்போது எய்தாப்புல என்ன மாதிரி சிக்குன்னு சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா ஒரு பொம்பளை பிள்ளை வரும். அந்த பிள்ளைய பார்த்த உடனே மனசுக்குள்ள ஏங்குவான், எப்படி இருக்கா பாருடா சிக்குன்னு சிம்ரன் மாதிரி இருக்காளே, நமக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்கு சிண்டெக்ஸ் டேங்க் மாதிரி மண்ணெண்ண பேரல் மாதிரி நினைச்சு இப்படி சந்தோஷம் இல்லாம வாழ்க்கை நடத்துறீங்களே, இவங்களுக்கு தாங்க பூந்தோட்டம். ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ரசிச்சு வாழ தெரியாதவனுக்கு தாங்க வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கும். ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுதுக்கா. 10 வருஷம் ஆயிட்டு. 10 வருஷம் ஆயிட்டு. நிச்சயம் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே நிச்சயதார்த்தம் வைப்பாங்கல்லக்கா. நிச்சயதார்த்தம் வச்சு முடிஞ்ச உடனே எங்க அத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க அத்தா கிட்ட என்னால பேசாம இருக்கவே முடியல. நான் கதறினே கெஞ்சினே அழுதேன் கண்ணீர் விட்டேன். எங்க அத்தா கிட்ட, அத்தா உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல தான். எங்க அத்தா வீட்டுக்கு போன உடனே ஒரு செல்போன் வாங்கி தந்தாங்கன்னே. வாங்கி தந்த மனுஷன் வீட்டுல போய் சும்மா இருக்கல, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டாரு, அன்பே நீ ஒரு இட்லி, நான் தாண்டி உனக்கு சட்டினி, அன்பே நீ ஒரு பொங்கல், உங்க அப்பா தான் எனக்கு அங்கிள், அன்பே நீ ஒரு சேமியா, உங்க அம்மா தான் எனக்கு மாமியா, அன்பே நீ ஒரு பரோட்டா, உன்னை பார்க்க இப்பவே வரட்டான்னு
மெசேஜ் அனுப்பிட்டாரு. இத பார்த்து எங்க அம்மா போனை வாங்கி படக்குன்னு பீரோல வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு பேசாம இருக்க முடியல. எங்க அத்தான் கிட்ட சொன்னா, அத்தான் எங்க அம்மா இப்படி போனை வாங்கி வச்சுட்டாங்க தான், என்னத்தான் பண்றதுன்னு. எங்க அத்தான் எனக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. என்ன? அம்மா மோனிமா, என்னோட நம்பரை பேட்டரி லோன் சேவ் பண்ணிக்கமான்னாரு. நானும் பேட்டரி லோன் சேவ் பண்ணேன். இப்ப எங்க அத்தா அங்க இருந்து போன் பண்ணா இங்க என்ன வரும்? பேட்டரி லோ. பேட்டரி லோன். பேட்டரி லோன் வரும். எங்க அம்மா சொல்லுவாங்க, எடி போன்ல பேட்டரி லோன் காமிக்குது, சார்ஜர் போட்டுடிமாங்களா. நான் அப்படியே போனை எடுத்து வீட்டுக்கு வெளியே வந்து நான் எங்க அத்தா கிட்ட அப்படியே சார்ஜ் ஏத்துக்குவேன். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும், மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமா, மணவரையில் நீயும் நானும் தான் புச்சூடும் நாளும் தோன்றுமா, ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான், உந்தன் உறவுதான் உறவு, அந்த நாளை எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் வாழ்கிறேன், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனதே, இங்கு நீ இல்லாது வாழும் வாழ்வுதானேனோ. இப்படி இந்த அண்ணன் இருக்கு மேல இந்த மாதிரி பாட்டை கேட்கும்போது வாழ்க்கை பூந்தோட்டமா சந்தோஷம். உண்மையிலே சந்தோஷமா தாங்க ஆரம்பிச்சு. இந்த அண்ணன் போட்டோ எடுக்கிற மாதிரி தான் கேமராமேனு சுத்தி சுத்தி என்ன மட்டுமே போட்டோ எடுத்துட்டே இருந்தாரு. இந்த வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு அனுபவிக்க தெரியணும். இப்படிதான் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா பாட்டும் கூத்துமா சந்தோஷமா போச்சுக்கா. ஒரு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 4வது மாசங்க, நான் 3வது மாசம். அப்ப சரி, புரியுதா? கல்யாணம் முடிஞ்சு 4வது மாசத்துல நீ 3வது மாசம்னா அது சரியா தான் இருக்கு. ஆனா இது மாத்தி இருந்தா கொஞ்சம் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமா, 3வது மாசங்க. என்ன முழுசா கவனிச்சுக்கிட்டது எங்க அத்தா தான். கை தட்ட மாட்டீங்களா? ஏமா முழுசா கவனிச்சுக்கிட்டது உங்க அத்தான், அதுக்கு அவங்க எதுக்கு கை தட்டணும்? சந்தோஷம் தானக்கா. புருஷன் பொண்டாட்டியை கவனிக்கிறதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம். எங்க அத்தா என்ன முழுசா கவனிச்சுக்கிட்டாரா? சரி, அவர் முழுசா கவனிச்சுக்கிட்டதுனாலதான் நீ 3 மாசம். ஐயோ, எவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்களேன். எங்க அத்தா கிட்ட சொன்னேன், அத்தா நீங்களே என்ன தனியா பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, வேணா ஊர்ல ஒத்தாசைக்கு ஊர்ல இருந்து எங்க அம்மாவை வர வைக்கட்டுமான்னு கேட்டங்க. நான் மனுஷன் சொல்றாரு, எதுக்குடி இந்த வயசான காலத்துல உங்க அம்மாவை வர வச்சுட்டு பேசாம உன் தங்கச்சியை வேணா கொஞ்சம் வர சொல்ல. நான் கேட்டேன், என்னதான் என்ன அம்மா வாக்குனது பத்தாதான், இதுல எங்க தங்கச்சியை வேற அம்மா வாக்கணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவரு சொல்றாரு, எடி கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் இந்த குரங்கு மாதிரி ஒரு கொழுந்தியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாரு. இதை சொன்னா கூட பரவாயில்லனே. ஆண்களுடைய புத்தி எங்க போகுது? தெய்வான சக்கலத்தி வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி, சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி, தப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன், 1 2ஆக இருக்கட்டுமே, என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ரகமா கல்யாண வைபோகமே. வாழ்க்கையில அப்பதான் கஷ்டம் ஆரம்பிக்குது. குழந்தையும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா வளர்ந்துருச்சு. என் பொண்ணு இப்ப 4வது படிக்கிறா. என் பொண்ணு டியூஷனுக்கு அனுப்பியிருந்தேன். அத்தான்ட்ட சொன்னேன், அத்தான் டியூஷன்ல இருந்து புள்ளைய கூட்டிட்டு வாங்க தான். மனுஷன் போறாருக்கா, 9 மணிக்கு போறாரு, திரும்பி வராரு மணி 9:30. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு, ஏன் இவ்வளவு நேரம்னு. என் மகன் இருந்து அழற, அம்மா அப்பாவை டியூஷனுக்கு அனுப்பாதீங்கம்மான்னா. ஏம்மா தனியா வர பயப்படுவல்லாமான்னு. அம்மா அப்பாவை டியூஷன் மிஸ் கிட்ட இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுங்கம்மான்னு. அவ்வளவு கடலை வருகிறாரு, வீடு வரைக்கும் கரிஞ்ச நாத்தம் வருதுங்க. பையன் சின்ன பையன் இருக்கா, 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பையன் கிட்ட கேட்டேன், டேய் 8th வீட்டு ஆண்டிக்கு முத்தம் கொடுத்தியடா, என்னடா சொன்னாங்கன்னு. அவன் சொல்றான், அம்மா அந்த ஆண்டி என் கண்ணத்தை கிள்ளிட்டு அப்படியே உங்க அப்பனை மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்கம்மான்னு. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதாங்க செய்யுது. ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்க முடியுமா? மிஸ்ஸுக்கு முத்தம் கொடுக்குறாரு, பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு முத்தம் கொடுக்குறாருன்னு விட்டு கொடுப்போமாக்கா? அதாவது பரா நம்ம வாழ்க்கை இப்படிதான் ஆயிட்டேன்னு ஜோசியரை பார்க்க போனேன். ஜோசியர் சொன்னாரு, எம்மா உன் வலது கையில இருக்க மச்சத்தினால உனக்கு அழகான மாப்பிள்ள, தங்கமான மாப்பிள்ள, அறிவான மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள கிடைப்பாருமான்னு. நான் அந்த கூறுகிட்ட குக்கர் கிட்ட சொன்னேன், என் மூதேவி இது மச்சம் இல்லையே, என் புருஷன் போட்ட சூடு ஏன்னு. வாழ்க்கை அப்படி போகுதுங்க. ஆனாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ல. எப்ப வேலைக்கு போன புருஷன் வீட்டுக்கு வருவாரு, ஆக்கி வச்ச சாப்பாடை சாப்பிடுவாருன்னு அப்படியே வாசல்லே காத்துக்கிட்டு இருப்போம். ஏன் உடல் முசுருமா ஒட்டி கொண்ட மாமனே என்ன தட்டி கழி
வரும்? எங்க சந்தோஷங்கிறது தானாவா வரும்? நாமளா ஏற்படுத்திக்கணும். அதுதான் வாழ்க்கை. நீ பிறந்த வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்து இருந்துகிட்டு திங்கனா என்னங்க வீட்டுல மனைவி திங்காம பக்கத்து வீட்டுக்காரியா வந்ததும்பா? வேற ஒண்ணும் இல்ல. இந்த மீன் இருக்கு பாத்தீங்களா? இந்த மீன் ஆத்துல வச்சு பாக்குறத விட இந்த சோத்துல வச்சு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. அதைத்தானங்க நாங்க டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் மனைவியை குறை சொல்றாங்க. பிறந்த வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த ஒவ்வொரு ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் இன்னைக்கு பதில் சொல்றேன். பிறந்த வீட்டுல இருந்து என்ன கொண்டுட்டு வந்த நீங்க கேக்குறீங்க. ஆனா பிறந்த வீட்டுல இருந்து எதை நாங்க இழந்து வந்திருக்கோம்னு யாராவது யோசிச்சு பார்க்கிறீங்களா? பெத்து வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கோம். கூட விளையாடின அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு வந்திருக்கோம். தோழிகளை விட்டுட்டு வந்திருக்கோம். அது என்னங்க, இந்த ராஜபாளையத்துல இருந்து ஒரு சின்ன நாயை வாங்கி விட்டுருப்போம். அந்த நாயை விட்டுக்கிட்டு இந்த பெரிய சொறி நாய் கிடைச்சுன்னு பின்னாடி வரமா இல்லையா? ஏமா நாங்க லவ் பண்ண லவ்வரே விட்டுட்டு வந்துட்டோம். நீ உலகத்துல தான் பேசிட்டு இருக்க. நீங்க பெத்த குழந்தைகளே விட்டுட்டு போவீங்க. அதுலயும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அதுலயே பாருங்க, இந்த கோயில் கட்டணும் யாருக்கு தெரியுமா? கோயில் கட்டணும் குடிகார கணவன்மார்கள் கூட இருந்து குடும்பம் நடத்துறாங்க பாத்தீங்களாக்கா, அவங்களுக்கு தான் கோயில் கட்டணும். அப்படி கட்டுறதா இருந்தா முதல் சேலை எனக்கு தான் வைக்கணும்க்கா. அப்படி ஒரு புருஷன் எனக்கு வந்து கிடைச்சிருக்காரு. எங்க அப்பா கிட்ட நான் கண்டிஷன் போட்டேன். எங்க அப்பா கேட்டாரு, நான் என்ன அழகா இருக்கிறேன்னா வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளமா பாக்கணும்னு கேட்டாங்க. எங்க அப்பாட்ட நான் கண்டிஷன் போட்டேன், அப்பா நீங்க எனக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள மானிட்டர் மாதிரி மட்டமா இருக்க கூடாது, நெப்போலியன் மாதிரி வீரமா இருக்கணும், ரம்மு மாதிரி கருப்பா இருக்க கூடாது, ஒயின் மாதிரி சகப்பா இருக்கணும், ஓல்டு மங் மாதிரி கலவனா இருக்க கூடாது, ஜானி வாக்கர் மாதிரி இளமையா இருக்கணும், சாராய மாதிரி எரிஞ்சு விடக்கூடாதுப்பா, அந்த ஸ்காட்ச் இருக்குல்ல ஸ்காட்ச் அது மாதிரி மென்மையா இருக்கணும் பான்னு. ஆனா எனக்கு கிடைச்சது குடிகார புருஷங்க. இந்த மனுஷன் வேலைக்கு போனாரு. மோனிஷா, இவ்வளவு சரக்கு பேரையும் சொல்லியே இதெல்லாம் படிச்ச அனுபவமா இல்ல குடிச்ச அனுபவமா? படிச்ச அனுபவம். படிச்ச அனுபவம். ஒருவேளை டாஸ்மாக் கடையில சூப்பர்வைசர் வேலை பாக்கியா இல்ல அங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டில பிறக்குதியா? நான் பாட்டில் பிறக்குவேன். நடுவர் அப்படியே சாக்க பிடிச்சுக்கிட்டே வருவாங்க. எல்லாம் ஒரே குடும்பம் தான், வேற ஒண்ணு இல்ல. வேலைக்கு போன புருஷன் எப்ப வருவாரு, மல்லியோட வருவாருன்னு நம்ம வாசல்ல காத்துட்டு இருந்தாக்கா, இந்த மனுஷன் மில்லியோட வராரு. வாசல்ல இருந்து என்ன பாத்துக்கிட்டு வாசலுக்கு வெளியே நின்னு பாடுறாரு, சாராயம் குடிச்சாக்கா அட சங்கீதம் தேனா வரும், சங்கீதம் தேனா வந்தா கூட இங்கீதம் தானா வரும், அடுத்தவர்களே சத்தம் சகிக்கலே குட்டை கொழுத்திலே கத்தி பழகலே அட உச்சந்தல கீழ் இருக்க உள்ளங்கால மேல் இருக்க நிக்கட்டுமா நடக்கட்டுமா ஹொய். இப்படி பாடுறாரு. மூதேவிக்கு அவுந்து போற வேட்டி கூட தெரிய மாட்டேங்குது. அப்படி குடிச்சிட்டு வர்றாரு. மனுஷன் குடிச்சிட்டு வந்த மனுஷன் பேசாம தூங்க வேண்டியதானக்கா. ஒரு 2 மணிக்கு எழுப்புறாரு. என்ன எடி மோனி எந்தி நம்ம வீட்டுல ஒரு அதிசயம்னாரு. என்னதான் அதிசயம்னு இல்லடி, பாத்ரூமுக்கு போனேன், கதவை திறந்தேன், தானா லைட் எரியுது, கதவை மூணேன், தானா லைட் ஆஃப் ஆகுதுடினாரு. என்னடா இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கலையேன்னு போய் பார்த்தா, உண்மையிலக்கா எங்க நடுவர் மேல சத்தியமா உங்க வீட்டுல நடக்கிறதுக்கு என் மேல இருக்கு சத்தியமா. இந்த மனுஷன் பாத்ரூம்னு நினைச்சு ஃப்ரிட்ஜை திறந்து வேண்டாத வேலை பண்ணிட்டாருக்கா. என்ன பண்றது? ஆனாலும் இந்த புருஷனை வேண்டான்னு ஒதுக்க முடியுமா? அவர் வேண்டாத வேலை பண்ண ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வெளியே இருக்கு. ஆனாலும் இன்னும் என் அத்தான் என் மனசுக்குள்ளே இருக்காரு. எப்படி குடிச்சாலும் அம்மா கிட்ட விட்டு கொடுப்பாங்க. மேடையா பொண்டாட்டிய விட்டு கொடுத்து பேசுறீங்களே, ஆனா பெத்த தாயிடம் கூட ஒரு பொம்பளை பிள்ளை புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா தெரியுமா? எங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க, எடி உன் புருஷன் கோபப்படுவாரா, கொடுமைப்படுத்துவாரான்னு கேட்பாங்க. ஏக்கா எங்க அத்தா குடிச்சிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கோவம் வந்துச்சுன்னா அந்த அடி அடிப்பாருக்கா. நான் அழவே மாட்டேன். வலிக்காதா? வலிக்கும், ஆனா அழமாட்டேன். ஏன் அழமாட்டேன்? ஏன்னா அழுதம்னா ஏண்டி அழுகணும் அதுக்கும் சேர்த்து போட்டு அடிப்பாருங்க. அதுக்காகவே நான் அழமாட்டேன். அழாதானே அடிப்பாருன்னு. ஆமா. ஆனாலும் எங்க அம்மாட்ட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? கோபக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல, கோபக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல, சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோபக்கார. ஆனா கோபக்கார அவரு கோபக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. தண்ணி போடுவாரான்னு கேட்பாங்க. நான் இவ்வளவு சொன்ன பாத்தீங்களா, பிராண்ட் ஐட்டம் நேம் எல்லாம் சொல்லலானே, ஒண்ணு விடாம அடிச்சிருவாரு. ஆனாலும் என் புருஷன் குடிக்கிறாருன்னு நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? எங்க அம்மா கிட்ட நான் சொல்லக்கூடிய பதில், தண்ணி போட்டு வந்ததும் இல்ல, எங்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்ல, தண்ணி போட்டு வந்ததும் இல்ல, எங்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்ல,
பயன்படுத்தினாலும் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு காபி கூட நான் சூடா குடிக்க மாட்டேன். இன்னைக்கு தந்த காபி வேற ஆறி போய் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த நாரி போனதை விடக்கும் ஆறி போனது ரொம்ப நல்லா இருக்கும். ஆத்தி 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 தான் குடிப்பேன் தெரியுமா? ஆத்தி ஆத்தி தான் காப்பியை குடிப்பேன். ஆமா. சூடா குடிக்க மாட்டியா? சூடாவே குடிக்க மாட்டேன். அடி ஆத்தி. ஆத்தி தாங்க குடிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏமா? என் மனசுக்குள்ள அவங்க இருக்காங்கல்ல. எவங்க? அவங்க எங்க அத்தான் அத்தான் இருக்காங்கல்ல, சூடா குடிச்சு அத்தானுக்கு சுற்றாதாக்கா. ஏற்கனவே அவர் இந்த பாக்ஸுக்கு கலர்ல தான் இருக்காரு. கொஞ்சம் கூட சூடா குடிச்சு கூட கொஞ்சம் கருப்பாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆளு அடையாளம் தெரியாம போயிரும். என்ன பண்றது? இப்படி எல்லாம் வாழ்க்கையில சமாளிக்க வேண்டியது. செல்வகுமார் வீட்டம்மா மட்டும் அப்ப கொதிக்க ஊத்துத, அப்ப அது மனசுக்குள்ள இருக்க வேற அவிஞ்சு போகணும்னா? இல்ல இந்த அண்ணன் ரொம்ப தூரத்துக்கு பட்டிமன்றம் எல்லாம் போயிட்டு வராங்க, ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. நீங்க வேற என்னென்னமோ லேகியம் எல்லாம் கொடுக்குறீங்க, லேகியம் எல்லாம் குடுக்குறீங்க, அதை வாங்கி சாப்பிடுறாங்க, ஆனாலும் குறையலக்கா. அந்த அக்கா கொஞ்சம் சூடா குடிச்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த சளி குறையும் பாத்தீங்களா? அதுதான். ஆமா ஆமா நடுவர், இன்னைக்கு உண்மையிலக்கா இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம். ஒரே பட்டிமன்றம்னு ஊரை சுத்தி நான் கடையா சாப்பிட்டு இருக்கேன்னா, காலையில எந்திரிச்ச உடனே எங்க அத்தானுக்கு என் கையால காஃபி போட்டு கொடுக்கணும்னு காஃபி போட்டு கொடுத்தாங்க. எங்க அத்தான் காலையில எந்திரிச்சு நான் குளிச்சு எங்க அத்தான் காலை அப்படியே தொட்டு கும்பிட்டு, அத்தான் இந்தாங்க தேநீர் அருந்துங்கள் என்று அத்தானுக்கு கொடுத்தேன். எங்க அத்தான் வாங்கி எந்திரிச்சு பெட் காஃபி குடிச்சாருக்கா, பல்லே தேய்க்க மாட்டேங்கிறாரு. தேஞ்சி போகும்னு நினைச்சு பல்லே தேய்க்க மாட்டேங்கிறாரு. அப்படி ஒரு மனுஷன். அப்படியே காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இந்த மனுஷன் என்கிட்ட கேட்டாரு, என்னடி காஃபி போட்டுக்க, காஃபி ஒரு காஃபி கூட போடுறதில்ல, உங்க அம்மா எப்படிதான் உன்னை பத்து வளர்த்தான்னு எங்க அம்மா வேற திட்டுறாரு. நான் கேட்டேன், என்னதான் காஃபி நல்லா தான் போட்டிருக்கேன்னு. எங்கடி போட்டிருக்க? சீனியா போடல அப்படின்னாரு. தாங்கத்தான் வாங்கி குடிச்சு பாக்குறேன், எங்க சீனி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எனக்கு கோவம் வருமா இல்லையா? என்னதான் காஃபில சீனி எல்லாம் கரெக்டா இருக்கு, என்ன கோவப்படுறீங்கன்னு. அப்படியாடி சீனி போட்டிருக்க, இங்க தாப்பாப்பம்னு சொல்லி அவர் வாங்கி ஒரு மடக்கு குடிச்சு பாக்குறாரு. எம்மா என் செல்லம் குடிச்ச பிறகு இல்ல காப்பி இனிக்கி அப்படிங்கிறாருனா. ஓ, நீ குடிச்சிட்டு கொடுத்த பிறகு அவருக்கு இனிக்கு என்ன? எச்சி காப்பியை குடிச்சிட்டு இனிக்குங்காரு. எச்சிக்கல பேலா இருப்பான் உங்களுக்கு. இனிமேல் மோனிஷா நீ காப்பியில இனிமேல் சீனி போடாத அப்படின்னு துப்பி கொடு, மடக்கு குடிக்கட்டும். அது கூட அவருக்கு இனிப்பாங்க தாங்க இருக்கும். பெண்களாலதான் குடிக்கிறாங்க, வீட்டுல இருந்து போகும்போது குடிக்கிறா, வரும்போது தான் குடிக்காங்கன்னா எதுக்கு டெய்லி 135 ரூபா கொடுத்து 12 மணிக்கு போய் ஒரு பாட்டிலும், ராத்திரி 10 மணிக்கு போய் ஒரு பாட்டிலும் வாங்கி அடிக்கிறீங்க? பேசாம 10 ரூபாய்க்கு பால் டாயில வாங்கி அடிச்சிட்டு இந்த பைபாஸ் ரோட்ல படுத்து கிடைக்க பாப்போம். படுத்து கிடைங்க. டெய்லி அழுறத ஒரே நாள்ல அழுதுட்டு போறோம் நாங்க நினைக்கிறோமா? அந்த புருஷன் எப்படியாவது குடிய நிப்பாட்டணும் நாங்க நினைக்கிறோமா இல்லையா? வேற ஒண்ணு வேண்டாம், நீங்க இந்த வழியா என்னைக்கு இறங்கி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கல்லு தட்டினா கீழே கிடக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன கல்லு தட்டி கீழே விழுந்துறீங்க. யாரு? நீங்க. நல்ல புத்தி இல்லையா? ஒரு பேச்சு எப்போ ரூபாய் எப்படி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ என்ன சொல்ற பத்தியா, நான் கீழே போகும்போது கல்லு தட்டி கீழே விழணுமா? ஒரு பேச்சுக்கு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பேச்சுக்கு சின்ன கல்லு தட்டி கீழே விழுந்துறாரு. தலையில இருந்து ரொம்ப எல்லாம் கொஞ்சம் ஒரு 2 குடம் அந்த அளவுக்கு ரத்தம் வருது, அவ்வளவுதான். நல்ல பெரிய தவளை பானை எல்லாம் இல்லக்கா, சின்ன சில்வர் குடம் அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேஷ்டி வேற கட்டியிருக்கீங்க, ஒரு பக்கமா கிழிஞ்சு வேற போயிட்டு என்ன பண்றதுக்கு? முன்னாடி இருக்கிற 4 பல்லு தான், மொத்த பல்லும் இல்ல, 4 பல்லுக்கு வேற கீழே விழுந்துருச்சு. ஆனா என் வீட்டுக்காரி சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை போவாதே என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். காலு வேற வலது காலுக்கா கொஞ்சம் நொண்டி நடக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்ல, இவ்வளவுதான். வேற ஒரு இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லி நடுவரை கஷ்டப்படுத்த விரும்பலக்கா, இவ்வளவுதான். இப்போ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இப்போ என்ன பண்றது, நீங்க வந்தீங்க பாத்தீங்களா வேணு, அதுலயே உங்களை தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருவாங்க. உனக்கு இவ்வளவு என்ன? ஒரு பேச்சுக்கு தானே சொல்றேன். சரி, ஒரு பேச்சுக்கு. இப்போ அங்க உங்களுக்காக ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது யாரு தெரியுமா? இந்த நர்ஸ் தானமா? நர்ஸ் வீட்டுக்கு போயிடுவால, ஆஸ்பத்திரியில முத நர்ஸ் தான் பாப்பா. நர்ஸ் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவா. அப்ப டாக்டர்மா? டாக்டர்மாக்கு குடும்பம் குழந்தை குட்டிங்க எல்லாம் இருக்குயா, அவங்களுக்கும் வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா உங்களுக்காக ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்குன்னா அது யாரு தெரியுமா? உங்களுடைய மனைவி காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க 1000 ஃப்ரெண்ட் Facebookல வச்சிருக்கலாம், 250 ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஐசியூல உயிருக்கு போராடிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல உங்களுக்காக ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்குன்னா அதுதான் நீங்க தாலி கட்டிய மனைவி. டாக்டர் வந்து சொல்லுவார் அந்த ரூமுக்கு வெளியே வந்து, எங்க கையில ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் அந்த அலங்காரி அம்மன் கையில தான்மா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த உங்களுடைய மனைவி தன்னுடைய சேலை முன்னாடி அப்படியே புடிச்சிட்டு வந்து அந்த அம்மன் கிட்ட தன்னுடைய கணவனுக்காக உயிர் பிச்சை கேட்பா பாருங்க. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா,
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை பிள்ளைங்க பேரெல்லாம் ரேஷன் கார்டுல எங்கக்கா இருக்கும்? கீழே தொங்கிட்டு கிடக்கும், ஒரு ஒட்டுக்கு அப்படியே தொங்கிட்டு கிடக்கும். ஆனா என்னைக்கு ஒரு மகாராணி வந்து காலெடுத்து வீட்டுல வலது கால் எடுத்து வச்சு வாராளோ அன்னைக்கு கடைசியில் இருந்த உங்க பேர குடும்ப தலைவன்னு கொண்டு வச்சு டாப்ல கொண்டு நாங்க நிறுத்தலாமா இல்லையா? இந்த வாழ்க்கை உங்களுக்கு போராட்டமாவா இருக்கு? என்ன பார்த்தா எப்ப பார்த்தாலும் போராட்டம் போராட்டம். என்ன கோயில்ல வந்து அம்மன் முன்னாடி நின்னு ஓம் 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 ஓம்னு நீங்க சொல்றதை விடைக்கும் வீட்டுல போய் மனைவி சொல்றதுக்கெல்லாம் ஆம் ஆம் ஆம்னு சொல்லி பாருங்கயா, வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கோயில்ல போய் ஓம் ஓம் என்று சொல்வதை விட மனைவி சொல்றதுக்கெல்லாம் ஆம் 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 ஆம்னு சொன்னா வாழ்க்கையில பிரச்சனையே வராது. திருமண வாழ்க்கை பூந்தோட்டமா சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் இங்க நின்னு பேசுறேன்லக்கா, என் உடம்பு தான் இங்க நின்னு பேசுதுக்கா. உண்மையில என் உயிரெல்லாம் கன்னியாகுமரியில இங்க வீட்டுல இருக்கிற என் புருஷன் அப்படியே சுத்தி சுத்தி வருது. அது என்ன நாய்க்குட்டியா சுத்தி சுத்தி வருது? அவரு நாய்க்குட்டி தான், அப்படியே சுத்தி சுத்தி வருது. எப்படியும் நான் இங்க இருந்து போகும்போது 5 மணி ஆயிரம் வீட்டுக்கு போகும்போது அப்படி நான் ரோட்ல நடந்து போறது தூரம். எங்க அத்தான் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கீங்களா? தூங்க மாட்டாரு, தூங்கவே மாட்டாருக்கா. வீட்டு வாசல்லே எனக்காக காத்துட்டு இருப்பாரு தெரியுமா? என்னைக்கு உங்க இடத்துல தாலியை கட்டினாரு அன்னைக்கு அந்த வாசல்ல தானே இருக்காரு அவரு. என் வருகைக்காக காத்துட்டு இருப்பாரு. என்ன தூரத்துல இருந்து பார்த்த உடனே நான் இங்க இருந்து ஓடி போவேன். ஏற்கனவே நீங்க 2 பேரும் ஓடி போனவ தானே. எங்க அத்தா அங்க இருந்து ஓடி வருவாரு. உண்மையிலக்கா அவர் ஓடி வரத பார்த்தா இந்த பாண்டா கரடி இருக்கு பாத்தீங்களா, அது ஓடி வர மாதிரியே இருக்கும். இருந்தாலும் அவர் அமுல் பேபி ஓடி வர மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியும். அப்படி நாங்க 2 பேரும் ஓடி வந்து பக்கத்துல நின்னோம். எங்க அத்தா சொல்லுவாங்க, எம்மா இவ்வளவு நேரம் சிவந்திபுரத்துல போய் தமிழ் வளர்க்க போனாயம்மா, இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுமாம்பாங்க. நான் சொல்லுவேன், அத்தா நம்ம வீட்டுக்கு போய் வேணா மணிக்கூர் கணக்கா பேசலாம் அத்தா, வாங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லி எங்க அத்தா கிட்ட, அத்தா நம்ம தோட்டத்துல இருந்து ஒரு 10 தூதுவளை இலைய பறிச்சுட்டு வாங்க அத்தா. எங்க அத்தா குடு குடு குடுன்னு ஓடி போய் இலைய பறிச்சுட்டு வந்து அம்மியில வச்சு அரைச்சி கொஞ்சம் வெண்ணி போட்டு ஒரு கப்பு வெண்ணி எடுத்து அந்த அரைச்சி வச்ச இலைய அதுல மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பெக்கு எங்க அத்தா ஒரு பெக்கு அப்படியே இந்த குவாட்டர் அடிச்ச மாதிரி குடிச்சிருவோம். ஏன்னா அது கொஞ்சம் கசப்பா வேற இருக்குமா, அப்படியே குடிச்சிட்டு எப்படி பேசுவேன் தெரியுமா? எப்படி பேசுவேன் தெரியுமா? எப்படி பேசுவேன் தெரியுமா? தூதுவளை இலைய அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்க தூண்ட விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. நான் கூட காத்திருந்தேன், நானே தவிச்சிருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான் அப்படின்னு அவர் பாடுவாரு. என்னங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? என்னடா இந்த வாழ்க்கைன்னு நீங்க நினைக்கிறத விடைக்கும் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைன்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு கஷ்டம்லாம் பறந்து போயிடும். ஒரு கஷ்டத்துல ஒரு புருஷன் இருக்கானா மனைவி என்ன சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. பணம் இருந்தா மட்டும்தான் உறவுகள் தேடி வரும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் கூட இருக்கிறது மனைவி தாங்க. அந்த மனைவி சொல்லுவா, ஏங்க தவறி விழுந்த விதை கூட முளைக்கும் போது தடுமாறின உன் வாழ்க்கை சிறக்காதான்னு சொல்லி கணவனுக்கு ஒரு புது தைரியத்தை கொடுக்குறான்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நிறைவாக ஒரே ஒரு செய்தி, மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சி இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறேன், தயவு செய்து தாய்மார்கள் யாரும் எந்திரிச்சு போவாதீங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல நான் பட்டிமன்றத்தை முடிச்சு தீர்ப்பு சொல்லிடுவேன். யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா உங்க வீட்டுல வந்து நான் தீர்ப்பு சொல்லிட்டு போவேன். அதனால தயவு செய்து உட்கார்ந்துருங்க. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பெரும் சுமையாகி விடும். ஆகவே எப்பொழுதுமே திருமண வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. தீர்ப்பு கொடுத்தால் கழுத்துல கிடக்குற செயினை கழுதி உங்க கையில தருவேன். நல்லா இருக்குமா? புது செயினா இருக்க, என்ன மாடல்னு பாத்துக்கிட்டு திரும்பவும் என் கையில தந்துருங்க. எனவே என்னுடைய பேச்சில் குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள் என்று வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பிரமாதம். சர்க்கரை பந்தல்ல தேன்மலை பொழிந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி மோனிசா பேச்சு. சர்க்கரையால பொம்மை செய்து அந்த பொம்மையினுடைய எந்த பகுதியை பிட்டு வாயில போட்டாலும் இனிக்கும். விட்டா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவா. நான் ஆகவேன்னு சொன்னா டக்குன்னு முடிச்சிருவா. அதுதான் அவளோட இயல்பு. இன்னைக்கு என்னவோ பிரச்சனை, நார்வேலிருந்து கொஞ்சம் கோவிச்சுக்காது என்னம்மா. ஏன்னா ஒழுங்கா எங்க கூட வண்டியில வந்திருக்கணும். ஆனா கொஞ்சம் பாவம், அங்கங்க சுத்திட்டான் களக்காடு அங்கங்கன்னு எங்க எல்லாமோ போய் அங்க ஏதோ பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பஸ் நின்றுட்டு தான் திருப்பி அங்கிருந்து எப்படி இல்லாமோ வந்து நடந்து வந்து ஓடி வந்து குனிஞ்சு வந்து தவழ்ந்து வந்து மேடைக்கு வந்துட்டான். கட்டிக்க நல்ல பொண்ணு. ஆனா வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கலக்குன்னு கலக்கி ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டான்.
4 பேச்சாளர்களும் விதவிதமா நவநவமா பேசி பேசி அவர்களை தக்க வைத்தார்கள், உங்களை சொக்க வைத்தார்கள், என்னை சிக்க வைத்தார்கள். அதுதான் உண்மை. இப்ப நான் பூந்தோட்டமா போராட்டமா எந்த பக்கம் சொல்லன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை என்பது நல்ல மனைவி அமைஞ்சா அது பூந்தோட்டம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல பீடு நடைன்னு சொல்றார். என்ன அர்த்தம்? ஒரு ஆம்பளைக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், கை நிறைய சம்பளம் கிடைக்கலாம், நல்ல அம்மா அப்பா கிடைக்கலாம், அழகான வீடு கிடைக்கலாம், நல்ல அண்ணன் தம்பி கிடைக்கலாம். ஆனா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய பரிசு, அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய வரம் எது தெரியுமா? அவனுடைய மனைவி அமைவதுதான் மிகப்பெரிய வரம். ஒரு மனுஷன் உலகத்துல ஒரு ஆம்பளை பெரிய அதிர்ஷ்டக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு வாய்த்த மனைவி கெட்டிக்காரியா இருக்கணும். அவ சரியில்லைன்னு வைங்க, ஆம்பளைக்கு தோல்ல துண்டு கிடக்காது, தலையில தான் துண்டு கிடக்கும். அதுதான் உண்மை. சிந்திச்சு பாருங்க. அந்த மனைவி சிறப்பாக அமையணும். ஒரு வயசான கிழவி என்ன செய்வாளா, ஊர் ஊரா போவாளாம். அவளுக்கு புருஷன் பொண்டாட்டி புருஷன் பிள்ளையெல்லாம் கிடையாது, குடும்பமே கிடையாது. அந்த கிழவிக்கு ஊர் ஊரா போவா. அந்த ஊர்ல ஏதாவது கோயில் இருந்தா கும்பிடுவா, யாராவது சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவா. அந்த ஊர் மக்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய பாடல்களை அந்த கிழவி பாடுவா. ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல கோயில் இருக்கான்னு தேடி பார்த்தா கோயிலே இல்லை. கோயில் இல்லாம ஒரு ஊர் இருக்கலாமா அப்படின்னு நினைச்சு ஏடை எடுத்தா. அப்ப பேப்பர் பெண்ணாலாம் கிடையாது, ஓலை சுவடியை எடுத்து எழுத்தாணி கொண்டு அதுல எழுதுனா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு எழுதிட்டான். எழுதி முடிச்சுட்டு ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்தா. அந்த காலத்துல திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வழியா போறவங்க கொஞ்சம் கால் கெடுத்ததுன்னா அதுல கொஞ்ச நேரம் உட்காரட்டும், இளைப்பாரட்டும் அப்படின்னு திண்ணை வச்சு கட்டினாங்க. இப்ப பெரிய காம்பவுண்ட் ஜோறு, வீட்டை விட உயரமா காம்பவுண்ட் ஜோறு கட்டுதான். இப்ப எவனும் உள்ள வந்துடப்படாதுன்னு. அன்னைக்கு ஒரு வீட்டுல எழுதி போட்டிருக்கான், நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டிருக்கான். உள்ள பார்த்தா நாயை காங்கல. நாயே இல்லாம ஏன்டா அப்படி நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டிருக்காமனு நானும் அந்த கேட்டு வழியே இப்படி பார்க்கேன். உள்ள இருந்து ஒரு பொம்பளை வந்தா, என்ன வேணும், என்ன தேட்டி பாக்கியன்னா, நாய் கிடக்கு. சில வீட்டுல 4 கால் நாயே வேண்டாம், 2 கால் நாய் அந்த வரத்து வருது. அப்ப இப்படிலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கவளை வச்சு குடும்பம் நடத்தினா வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குமா? அந்த அம்மா என்ன செஞ்சா, அந்த திண்ணையில போய் உட்கார்ந்தா. உள்ள இருந்து ஒரு மகராசி அருமையா வந்தாங்க, நம்ம அக்கா மாதிரி, திருக்கல்யாணி மாதிரி. எம்மா வயசான பெருமாட்டி வந்து சோர்வா உட்கார்ந்துருக்கியம்மா, வயிறு பசிக்கா, எங்க வீட்டுல வந்து சாப்பிடுதியாம்மா. ஒன்னையும் சொல்லல தாயி, அந்த வயசான கிழவியா அந்த அம்மா கூப்பிடுதா. அப்படி இவ உடனே என்ன வயசாயிட்டுன்னு உன்னைய சொல்லுவானாம்மா, நீ எல்லாம் 16 வயசு பருவ மங்கம்மா. அந்த வயசான கிழவிய உள்ள கூட்டிட்டு போய் நல்ல பெரிய பாயை விரிச்சு உட்கார வச்சு வாழை இலைய போட்டு நல்லா சோறு போட்டு சாம்பார், ரசம், மோறு, வத்த குழம்பு, அப்பளம்னு விதவிதமா ஆக்கி போட்டு அந்த கிழவியை சாப்பிட சொன்னா. கிழவி வயிறு பசி தாங்க முடியாம இருந்த கிழவி வயிறார சாப்பிட்டா. வயிறார சாப்பிட்டுட்டு நினைச்சா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு எழுதினேன், இந்த மாதிரி பொம்பளை இருக்க ஊர்ல கோயில் இருக்கணும்னு தேவையில்ல, தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்னு எழுதினா அந்த கிழவி. எப்படி? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு எழுதினவா என்ன எழுதினா, தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்னு எழுதினா. நல்ல மனைவி கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கிற மாமன் மாமிக்கு தக்கது எது என்று பார்த்து உபசரிக்கிற நல்ல மனைவி ஒரு ஆண்மகனுக்கு கிடைத்தால் அந்த வாழ்க்கை பூந்தோட்டம். சில வீட்டுல இன்ஜின் குரங்கு கணக்கா இருப்பா, ஒரு வார்த்தை பேச முடியாது. 7 அடுப்பு தீயும் ஒரு அடுப்பு அவன் மூஞ்சில எரியும். அந்த மாதிரி பொம்பளை வந்து நமக்கு வாச்சானா வாழ்க்கை பூந்தோட்டம் கிடையாது, அது போராட்டம் தான். நிறைய பேர் வாழ்க்கை எப்பண்டா வீட்டுல பொண்டாட்டிய பார்க்க போவோம் அப்படின்னு நம்ம தேடணும். அப்படி இருக்கணும் வாழ்க்கை. சில பேர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போவான், சில பேர் வீட்டுக்குள்ள போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போவான். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறத சமாளிக்கணுமே, அதுதான் பெரிய பிரச்சனை. நிறைய ஆம்பளைகள் பாருங்க, நாட்டுல சிங்கம் மாதிரி இருப்பான், ஆனா வீட்டுல அவன் மேல ஒரு காளி ஏறி உட்கார்ந்துருப்பான். வாழ்க்கை அப்படி இருக்குதே. அப்ப பூந்தோட்டமா போராட்டமா? திருவள்ளுவர் சொல்றாரு, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண்ணுன்னா. ஆம்பளைக்கு நிறைய விஷயம் சொல்ல. ஆம்பளையோட வேலை சம்பாத்தியம் பண்றது, பொருள் ஈட்டுவது, வினையே ஆடவர்க்கு உயிரே, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னா. ஆனா அந்த மனைவி எப்படிப்பட்டவா? ஏறு பிடிப்பவன் என்ன செய்வான், பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னா. அந்த பானை பிடிக்கிற அந்த பொம்பளை பாக்கியசாலியா இருந்தா தாங்க அந்த வீட்டுக்கு பெருமை. பெரிய இன்னோவா காரு, 17 லட்சம் ரூபாய் கார்ல போறான் பணக்காரன். அப்படி குழு 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 குழுன்னு காருக்குள்ள ஏசி. இவன் வடக்க பார்த்து உட்காந்துருக்கான், அவன் தெக்க பார்த்து உட்காந்துருக்கான். ரெண்டும் ஒண்ணு பார்த்து ஒண்ணு பேசல.
டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போறான். இதுக்கெல்லாம் வசதி இருந்து என்னையா புண்ணியம், இங்கேரு எப்படி உட்கார்ந்துருக்கோ பாரு, இவன் அங்க பாத்துக்கிட்டு இவன் அங்க பாத்துக்கிட்டு, இதெல்லாம் என்ன வாழ்க்கை அந்த டிரைவர் நினைக்கான். அந்த வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு சைக்கிள்ல ஒருத்தன், ஒரு ஓட்ட சைக்கிள், பின்னாடி கேரியர் கூட இல்ல, அவன் பொண்டாட்டி நல்லா குந்தாணி கணக்கா இருக்கான். அவளை தூக்கி அந்த சைக்கிள்ல பிரேம்ல உட்கார வச்சுக்கிட்டு ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் அண்ணாவோட சைக்கிள், தோளை தொட்டு பிடிக்கையில என்ன சுகம் கண்ணம்மா, இந்த சுகம் எதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் போவோமா, அடடா பழகி கிடந்த பருவ வயசுல ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள். அப்படி ஒரு சாதாரண சைக்கிள்ல போகும்போது கூட ஒரு மனைவி சந்தோஷப்படுகிறாள் என்று சொன்னால் அவ இருக்கிற வாழ்க்கை பூந்தோட்டம். சில வீட்டுல எல்லாம் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி பொண்டாட்டி தலைவலியே கொண்டு கொட்டினாலும் சரிதான், என் புருஷன் கெட்டிக்காரம்னு சொல்ல மாட்டான். சம்பாத்தியம் எவ்வளவு பண்ணினாலும் சரிதான், அவங்க வீட்டுல அது இருக்கு. பொண்ணுக்கு அழகா பொண்ணை படைச்சான், பொண்ணுக்கு துணையா ஆணை படைச்சான், ஒண்ணுக்கு 10 செல்வத்தை படைச்சான், உலகம் முழுக்க இன்பத்தை படைச்சான். என்ன போல சிலரையும் படைச்சி, அண்ணன் என்ன போல சிலரையும் படைச்சி இதுக்கும் அதுக்கும் ஏங்க வச்சான். ஏழைய கடவுள் ஏன் படைச்சான்னு எழுதினான். ஒரு ஆண்மகன் வீட்டுல அதுல போய் கையை கழுவிட்டு சுத்தமா அப்படி மீன் குழம்பு வச்சு அந்த சிவாஜி கணேசனுக்கு சோறு கொடுப்பான். பழச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சன கும்மி அடிக்குது, அருமை மகராசா பெருமை கொலஞ்சீக, தருமை மகராசா தலைய கவுந்தீக, கலங்கம் வந்தா என்ன பாரு, அதுக்கும் நிலான்னு தான் பேரு, அடமந்தையில நின்னாலும் நீ வீரவாண்டி தேரு, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசிர வந்து உருக்குதுங்க. அந்த அந்த ராதா படிப்பாளர் இந்த பாட்டு அப்படியே மனசு உருகும். சிந்திச்சு பாருங்க. அப்படி நல்ல மனைவி, நல்ல பாசமுள்ள மனைவி ஒரு ஆண்மகனுக்கு கிடைத்தால் அந்த வாழ்க்கை பூந்தோட்டம். நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பூந்தோட்டமா இருக்கா போராட்டமா இருக்கான்னு நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிடலாம். நிறைய பேருடைய வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கு, ஒரு சில பேருடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஆம்பளை முகத்துல அப்படி 1000 வாட்ஸ் பல்பு அப்படி எரியுத மாதிரி அப்படி அழகா பளிச்சுன்னு உட்கார்ந்துருக்கான், கெக்கன்னு சிரிக்கிறான் அப்படின்னா அவன் வீட்டுல வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குன்னு அர்த்தம். சிலவன் மொழிய பார்த்தாலே பேமொழி முழிப்பான், அவன் ஃபேமிலியே பேமொழி முழிக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போகும். பெருமை என்பது என்ன தெரியுமாங்க, நாம இந்த மாதிரி இப்ப மேடையில வந்து நம்ம பேசலாம். ஏகப்பட்ட பொன்னாடைகள் என் வாழ்க்கையில் இப்படி நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேங்க. இத்தனை பொன்னாடைகள் போட்டு என்னை பாராட்டிய ஒரே ஒரு ஊரு நம்முடைய சிவந்திபுரம் கஸ்பா. உண்மையிலே இந்த மண்ணை நான் ரொம்ப நேசிக்கேன். இன்னொரு பிறவின்னு இருந்த அந்த கஸ்பாவில் நான் ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறக்கிற வரத்தை அந்த அலங்காரி அம்மன் எனக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு உபசரிக்கக்கூடிய அற்புதமான என்னுடைய அன்பு எங்களுடைய அருமை அண்ணன் அவர்கள், எங்க கந்த அண்ணன் அவர்கள், அதே மாதிரி எங்க அருமை அண்ணன் கணேசன் அவர்கள், எல்லாரும் அவ்வளவு அழகா உபசரிக்கிறாங்களே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்ல மனமிக்க சந்தனத்தை ஒரு குவளையிலிருந்து எடுத்து கொடுத்தா கொடுக்கிறவங்க கையும் மணக்கும், வாங்குறவங்க கையும் மணக்கும். அது மாதிரி நல்லவர்கள் இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். அவர்கள் தொட்டது தொலங்கும். அவர்கள் ஆள் போல தலைத்து அருகு போல வேரூன்றி பால் போல பொங்கி பசும் தமிழ் போல செழித்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் மல்லாண்ட தில்தோள் தாய் அலங்காரி அம்மனுடைய அருளால் செல்வ செழிப்போடு கல்வி பெருக்கோடு நோய் நொடி இல்லாம ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் வீரியம் விஜயம் வித்யா அனுகூலம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். அவர்களுடைய வாழ்க்கை தாய் அலங்காரி அம்மனுடைய அருளால் பூந்தோட்டமாக அமையணும். இப்படி நல்லவர்கள் வாழ்கிற ஊரிலே வாழ்க்கை திருமண வாழ்க்கை போராட்டம் அல்ல, அது பூந்தோட்டமே 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 என்பதை தீர்ப்பாக சொல்லி வாய்ப்பு தந்த அற்புதமான நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ அலங்காரி அம்மன் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் ஊர் தலைவர் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்விலே என்னை அறிமுகப்படுத்தி பெருமை சேர்த்த போற்றுதலுக்குரிய எங்களுடைய அருமை அண்ணன் திருவாளர் எஸ் கந்தன் அவர்களுக்கும் நெல்லை ஆவின் டாக்டர் எம் சிவமுத்து அவர்களுக்கும் அம்பை ஒன்றியத்தினுடைய இளைஞர் பாசறை துணைத் தலைவர் அருமை சகோதரர் பி கணேசன் அவர்களுக்கும் சிவந்திபுரம் தொடக்க வேளாண்மை
கூட்டுறவு சங்கத்தினுடைய சிவந்திபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எங்கள் அருமை அண்ணன் திருவாளர் பி பழனி அவர்களுக்கும் அருமையான இந்த நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்த அன்பு பெரியவர்கள், அருமை தாய்மார்கள், இனிய குழந்தைகள், ஒளிப்பதிவு செய்த டாப் டிவி, அற்புதமான ட்ரிபிள்.எஸ் ஆடியோ, அற்புதமான நம்முடைய கணேஷ் ஆடியோ, அற்புதமான காவல்துறை அதிகாரிகள், நாவாடிய இலக்கிய பெருமக்கள், அருமையான நம்முடைய ஆர்கே சூப்பர் டெக்கரேஷன் அமைப்பாளர்கள், அற்புதமான தபேலா கலைஞர், அருமையான ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள், அற்புதமாக பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்கள், அருமையான எங்களுடைய அருமை ஐயா சாமி என்று நாங்களெல்லாம் வணங்கக்கூடிய ஐயா பெரியவரை வந்து பொன்னாடை பொருத்தினார்கள். எத்தனையோ பெரியவர்கள் என் மீது அன்பு கொண்டு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார்கள். உங்கள் அத்தனை பேருடைய பாதத்திலும் நான் மாலையாக விழுந்து வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போதைக்கு கிடைத்த வாய்ப்பு, இப்போதைக்கு கிடைத்த இந்த அன்பு, இந்த பண்பு, இந்த பாசம் எப்போதைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தாய் அலங்காரி அம்மனிடத்திலே முறையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.